தமிழ் பைனரி ட்ரேடர். ஸோ நான் பாஸ்ட் இயர்ஸாக பைனரி ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கேன். அந்த நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் லைவ் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுறது அப்படியே வந்து போஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ தட் நான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஸோ கப்புள் ஆஃப் டேஸாக நான் வந்து ட்ரேட்ஸ் எதுவுமே எடுக்கலை. ஸோ இன்றைக்கி ஒரு சின்ன அமௌண்ட் வச்சு, ஒரு ஸ்டார்டிங் அமௌண்ட் வச்சு நான் இன்றைக்கி ட்ரேட் பண்ண வந்திருக்கேன். ஸோ நான் ஏன் இந்த இடத்துல என்னோடய அமௌண்ட் ஷோ பண்ணலன்னா, பிகாஸ் ஆஃப் இந்த அமௌண்ட் போட்டால் இவ்வளோ எடுத்துடலாமா அப்படின்ற ஒரு மோட்டிவ் வந்து சில பேர்த்துக்கு வந்துடும். லைக் ஓகே இவ்வளோ பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது வந்துடும். ஸோ சில பேர் நாலேஜ் இல்லாமல் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ தட்ஸ் வை நான் வந்து என்னுடைய அமௌண்ட் வந்து ஷோ பண்ணுறதில்ல. ஸோ லெட்ஸ் டேக் ட்ரேட். அண்ட் தென் ஒன் மோர் திங், டிஸ்கார்ட் சேனலும் நம்ம, அதாவது டிஸ்கார்ட் குரூப் இருக்குது. அண்ட் தென் டிஸ்கார்டுன்ற பாருங்கள், டெலிகிராம் குரூப் இருக்குது. ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ அதில் ஃபுல்லாமே நான் எடுக்கிற எல்லா ட்ரேட்ஸுமே நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகே, லெட்ஸ் டேக் சம் ட்ரேட்ஸ். ஸோ நான் ரொம்ப பொறுமையாக தான் எடுப்பேன். ஸோ இந்த பொறுமை உங்களுக்கு கண்டிப்பாக என்னை பார்த்து என்னோடய வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பொறுமை கண்டிப்பாக வரலாம். ஸோ ஓகே, நான் எப்படி ட்ரேட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்றது பாருங்கள். ஃபர்ஸ்ட் திங், நம்ம மார்க்கெட்டுக்குள்ள வந்ததுக்கப்புறம் எடுத்தோடனே ஒரே சார்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு எல்லா சார்ட்ஸும் நம்ம எடுத்து வச்சிடணும். அண்ட் தென் ஒன் சார்ட்டாக ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம வந்து ஒரு சார்ட்டாக பார்க்கணும். ஓகே, இந்த சார்ட் எப்படி இருக்குன்னு. ஸோ உங்களுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற சார்ட்டை வந்து சூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுருக்கணும். ஸோ எனக்கு இந்த மாதிரி சார்ட்ஸ்லாம் பிடிக்காது. ஸோ நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் மூவ் டு நெக்ஸ்ட் ஒன். ஸோ திஸ் சார்ட் இட்ஸ் ஓகே. ஸோ இது நம்ம எடுத்து வச்சுப்போம். அண்ட் தென் மற்ற சார்ட்ஸை பார்ப்போம். மற்றதை விட இது கம்பேர் பண்ணும்போது லோவாக இருந்துச்சுன்னா நம்ம தூக்கிடுவோம். ஓகே, நான் இதை தூக்குறேன். அந்த நெக்ஸ்ட்டு போகிறேன். நெக்ஸ்ட்டும் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. பட் ஓகே, எனிவே வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி சூஸ் பண்ணி ஒரு நல்ல மார்க்கெட்ஸை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். சாரி கைஸ், ரொம்ப பொறுமையாக தான் இந்த வீடியோ இருக்கும். ரொம்ப அதிக மணி நேரமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி சார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணணும். லைக் நிறைய விக்ஸ் இருக்குது பாருங்கள், விக்ஸ். ஸோ இது மாதிரி விக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் ட்ரேட் லாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இந்த சார்ட்டை எடுத்து வச்சுக்கலாம். மேக்ஸிமம் 3 சார்ட்ஸ் இருந்தாலே இனஃப். ஓகே, இந்த சார்ட்டு சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம இதில் தான் இப்போதைக்கு ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு சார்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் எடுத்தோடனே ஓப்பனிங் பாயிண்ட் ஓகே இங்கெல்லாம் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்படி பண்ணாமல் ஜஸ்ட் அவுட்லுக், மார்க்கெட் எப்படி கண்டிஷனாக வந்துருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மார்க்கெட் ஒரு ரேஞ்சி மூமெண்டம் பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போயிருக்கு. அண்ட் தென் எகெயின் ஒரு ரேஞ்சி, அதாவது கன்சல்டேஷன் மாதிரி எகெயின் பிரேக் பண்ணி மார்க்கெட் இப்போ கீழே வந்திருக்கு. கீழே வந்த மார்க்கெட்டுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டாக இங்கே நடந்திருக்கு. ஆஃப்டர் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் அவன் மறுபடியும் செல்லர்ஸ் கீழே வரக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ரக்சர் வைஸ் செல்லர் கீழே வரக்கு வாய்ப்பு இருக்குன்றது மட்டும்தான் நான் சொல்ல வரேன். நம்ம ஒரு கேண்டல் தான் ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பையிங்க்கும் போகலாம், செல்லிங்க்கும் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் லெவல் எங்கே இருக்குது நம்ம வந்து மார்க் பண்ணிடுவோம். ஸோ இந்த இடத்துல நல்ல ஒரு பையிங் மூமெண்டம் இருக்குது. ஸோ இந்த மூமெண்டம் டச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பையர்ஸோடைய ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இது ஒரு லெவலாக வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஓகே, ஸோ இந்த மூமெண்டம் பிரேக் ஆகி கீழே வருது. அண்ட் தென் இந்த ஏரியாவிலேருந்து நல்ல ஒரு பையிங் சப்போர்ட் எடுக்கலாம். உங்களுக்கு வீடியோ கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மொமெண்டம் அப் ட்ரெண்ட். அண்ட் தென் ரிஜெக்ஷன் ஃப்ரம் த அப்பர் சைட். ஸோ இந்த ஏரியாவிலேருந்து நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கிடச்சிருக்கு. ஸ்ட்ராங்கான செல்லர் கேண்டில். ப்ரீவியஸாக நல்ல ஒரு மொமெண்டம், ஒரு பையர். இதையும் செல்லர்ஸ் எந்த ஒரு லெவலும் டச் பண்ணாமல் வந்திருக்கான். ஸோ பையர்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குது. சொன்னோன்னே வீக் ஆகிறான். இந்த இடத்துல நல்ல ஒரு ரிஜெக்ஷன் எடுத்து செல்லர்ஸ் கீழே வந்தாலுமே ஓவர் த கேண்டில் பையர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தெரியுது எனக்கு. ஸோ இஃப் மார்க்கெட் கொஞ்சம் கீழே வந்துச்சுன்னா நம்ம காலுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். இஃப் கம்ஸ் ஹியர் ஐ வில் டெஃபினெட்லி ட்ரை டு கோ ஃபார் கால் ஆப்ஷன். ஓகே, இந்த இடத்துல ரிஜெக்ஷன் எடுத்திருக்கான். ஸோ ஒன் மோர் திங் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நான் வந்து ஒரு ட்ரேடுக்கு 70 போவேன். எனக்கு இந்த ட்ரேட் லாஸ் ஆனாலும் நெக்ஸ்ட் ட்ரேடு வந்து நான் 70க்கு போவேன். அப்படி அந்த ட்ரேடு லாஸ் ஆகிடுச்சுன்னா இன்றைக்கி டேவை வந்து நான் க்ளோஸ் பண்ணியிருப்பேன். ஸோ டோட்டலாக எனக்கு லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 140 தான். ஸோ ரொம்ப அதிக லாஸஸ் கொண்டு போனால் நம்மளால் ரெக்கவர் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் மைண்ட் செட் அப்போ வந்து செட் இல்லாமல் போயிடும். அதே மாதிரி ஜஸ்ட் ஒரு 100 தான் டார்கெட் வைக்க போகிறேன். ஸோ வீடியோஸ்க்காக நான் வந்து ட்ரேட் பண்ணேன்னா நான் மேக்ஸிமம் 500 வரைக்கும் வைப்பேன். பட் இன்றைக்கி அந்தளவுக்கு டைம் இல்லை. நான் 500 டார்கெட் வச்சுருந்தா டே முழுக்க உட்காந்து நான் வந்து போயிட்டு வந்து ட்ரேட் பண்ணுவேன். ஸோ அப்படி நம்ம என்னால் வீடியோஸ் எடுக்க முடியாது. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு சின்ன டார்கெட்டை வந்து ஒரு 100 ரூபாய்க்குள்ளேயே வச்சுட்டு அதை நான் அதை அச்சீவ் பண்ண பார்ப்போம். லாஸ்ன்றது 140 தான். ஸோ பார்ப்போம்.
ஓகே, எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ வரைக்கும் இல்லை. ஸோ நம்ம வேறு சார்ட் பார்ப்போம். இந்த மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேடாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பட்டு எனிவே நம்மளுக்கு வேறு சார்ட்ஸ் அந்தளவுக்கு எதுவுமே நல்லா இல்லை. ஐ திங்க் மை வாய்ஸ் கிளியராக கேட்குமான்றது தெரியல. ஓகே ஒன்ஸ் ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு அண்ட் தென் ரீட்ரேஸ்மெண்ட் அந்தளவுக்கு இல்லை. ஆல்ரெடி நான் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டை பற்றி ஸ்ட்ராட்டஜிஸ் எடுத்திருப்பேன். ஆல்ரெடி நான் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டை பற்றி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது பார்த்தவங்களுக்கு தெரியும் ஒரு பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் எப்படி ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு. இட்ஸ் ஃப்ரீ வீடியோ, ஸோ எல்லோரும் போய் பார்க்கலாம். எகெயின் ஸோ நெக்ஸ்ட் கேண்டிலோட மூவ்ஸ் எப்படி இருக்குன்றது பார்ப்போம். பார்த்துட்டு அதை வச்சு நம்ம வந்து ட்ரேட் வந்து ப்ளேஸ் பண்ணுவோம். கால் போகலாமா இல்லை புட் போகலாமான்னு. ஜஸ்ட் நெக்ஸ்ட் இந்த ஒரு ரன்னிங் கேண்டில் பார்ப்போம். ரன்னிங் கேண்டில் கேப் அப் ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, எனிவே பையர்ஸ் இந்த இடத்துல என்னுடைய ப்ரிடிக்ஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா பையர்ஸ் வந்து இந்த ஏரியா ஃபில் பண்ண ட்ரை பண்ணுவோன்னு நான் நினைக்கிறேன். அதாவது நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன்ல ஒரு லெவல் மேலே, கரெக்டாக இங்கே வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே, சொன்ன மாதிரி மேலே தான் போயிட்டுருக்கான். பட் எனக்கு என்ட்ரி பாயிண்ட் நல்லா கிடைக்கல. கிடச்சிருந்தா நான் ட்ரை பண்ணியிருப்பேன். பார்ப்போம். ஸோ வீடியோ ரொம்ப இதாக தான் போகும். ரொம்ப அதிக மணி நேரம் ஆகும் ஒரு ட்ரேட் எடுக்கிறக்கே. ஏன்னா எனக்கு கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும்தான் ஒரு ட்ரேட் வந்து ப்ளேஸ் பண்ணுவேன். ஸோ அப்படி வெயிட் பண்ணி பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நடுவில் நான் நிறைய பாயிண்ட் அந்த நிறையா சாஸ் கொடுப்பேன். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கேண்டில் கால் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். இஃப் கம்ஸ் டவுன் இந்த ஏரியா எனக்கு வந்துச்சுன்னா நான் ஒரு கால் ஆப்ஷன் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். ஏன்னா மார்ஜின் எடுத்தால் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணணும். ஃபஸ்ட் ட்ரேடே லாஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு கடுப்பாகும். ஓகே, நல்ல ஒரு மார்ஜின் கிடச்சிருக்கு. ஐ டேக் ட்ரேட்ஸ். பட் கேண்டில் வந்து இந்த சொன்ன மாதிரி இந்த ஏரியாவுக்கு வந்துச்சு. இங்கே டச் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆகிற பாசிபிலிட்டிஸ் அதிகம். பார்ப்போம் கேண்டில் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு. நல்ல ஒரு ட்ரேட். நான் இந்த ட்ரேடுக்கு போன ரீசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள். ஸோ ஜஸ்ட் வெயிட். இந்த ஏரியாவில் தான் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிஜெக்ஷன் கிடச்சி ஸ்ட்ராங் செல்லர்ஸ் வந்தான். எகெயின் போன பையர் இந்த ரிஜெக்ஷன் டச் பண்ணி தான் மறுபடியும் கீழே வந்தான். இப்போது எந்த ஒரு டச்சும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங் செல்லர்ஸ் வந்தாலுமே இந்த கேண்டில் பர்டிகுலர் கேண்டிலில் ஸ்ட்ராங்கான பையர்ஸோடைய ரிஜெக்ஷன்ஸ் நீங்கள் நல்லாவே பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படின்னும் போது பையர் ட்ரை டு ரீச் திஸ் லெவல் நான் ப்ரீவியஸாகவே சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஏரியா டச் பண்ணால் நம்மளுக்கு செல்லிங்க்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை உள்ள ஒரு ரிஜெக்ஷன் ஏரியா பாயிண்ட்டாக சூஸ் பண்ணி இங்கேருந்து ஒரு ட்ரேடை வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் ஏன் வந்து மார்ஜின் சேஃப்டி ட்ரேட் எடுக்கிறேன் அந்த ரிஜெக்ஷன் ட்ரேட் எடுக்கிறேன்னு. நம்மளுக்கு தெரியும் இந்த கேண்டில் வந்து காலுக்கு பையிங்கு போகும் அப்படின்னு. இதே நான் ஓப்பனிங் பாயிண்டில் கொடுத்துருந்தேன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல 70 ரூபா லாஸ் ஆகிருக்கும். பட் அதே நான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதிரி ரிஜெக்ஷன் லெவல்ஸில் வச்சு நான் என்ட்ரி எடுத்திருந்தேன். ஸோ எனக்கு இது வந்து ஒரு ஐடியம். சம்டைம்ஸ் லாஸ் ஆகும், ஆனால் சம்டைம்ஸ் நம்மளுக்கு லாஸ் ஆகாது, தேவையில்லாத லாஸஸ் வராது. ஸோ தட்ஸ் வை நான் மார்ட்டிங்கில் போகிறது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக லைவ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு லைவ் வீடியோ போட்டிருப்பேன் டெலிகிராம் மூலிமா ஒரு கூகுள் மீட் அரேஞ்ச் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ அதில் வந்தவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். நான் நிறைய பாயிண்ட்ஸ் அதில் கொடுத்துருந்தேன். ஸோ அவங்களாம் வெயிட் பண்ணி ஓகே நம்ம போய் பார்ப்போம் கற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்க உள்ளே வந்தாங்க. ஸோ தட்ஸ் வை அவங்களுக்காக நான் வந்து அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து கொடுத்தேன். ஸோ அதை வச்சு ட்ரேட் எடுத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையில்லாத லாஸஸ் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரே ஒரு ட்ரேட், நெக்ஸ்ட் ஒரு வின்னிங் ட்ரேட் கிடச்சுன்னா வீடியோ க்ளோஸு. பார்ப்போம் ஏதாவது ட்ரேட் கிடைக்குதானு. கொஞ்சம் கேப் கொடுத்துப்போம். அடுத்த ட்ரேட் எடுத்து லாஸ் ஆச்சுன்னா டக்குன்னு நம்ம மைண்ட் செட் சேஞ்ச் ஆகிரும். லாஸ் தூக்கு எல்லாத்தையும் அப்படின்ட்டு. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய விக்ஸ் ஃபக்கிங் கேண்டில்ஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துல போய் ட்ரேட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து லாஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ரேஞ்சி மூவ்ஸாக வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் காமிக்கிற மாதிரி இருக்கும். சடனாக நீங்கள் இங்கே வந்தோன்னா ஒரு கால் போகலாம் அப்படின்னு பார்ப்பீங்க. பட் டக்குன்னு ஒரு கேண்டில் வந்து பிரேக் அவுட் கொடுத்துரும். ஸோ இது மாதிரி நிறையா வந்து நடக்கும் இந்த மாதிரியான ஒரு கன்சாலிடேஷன்ஸான ஏரியாஸ். ஸோ இந்த சார்ட்டையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, டவுன் மேஜர் ஏரியா லெவல்ஸ், மேஜர் ஏரியா டச் பண்ணி மார்க்கெட் நல்லாவே ரிவர்ஸ் ஆயிருக்கு. அதாவது இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து ஹைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஒன்று, இந்த ஏரியாவில் நல்ல இது வந்து ஒரு ஹைஸ் ஒன்று டச் ஆகலை. அண்ட் தென் இது ஒரு
லோஸ், அதாவது இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் உள்ள லோஸ் நீங்கள் நினைக்கலாம் இங்கே தானே லோ இருக்குது, நீங்கள் இங்கே மார்க் பண்ணுறீங்கன்னு. ஸோ ஜஸ்ட் வெயிட், நான் சொல்கிறேன். வெயிட் த செகண்ட். யா, ஓகே. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட் இந்த ஏரியாவில் ஒரு ஹைஸ், அண்ட் தென் ஏன் இதை ஹைஸாக கன்சிடர் பண்ணுறேன்னா, ஏன்னா இந்த இப்போ போன ஒரு பையர்ஸ் இந்த ஏரியாவை ரீச் பண்ண முடியலை. ஸோ இதுதான் இப்போதைக்கு ஹைஸ். ஸோ இது ஏன் லோஸாக நீங்கள் மார்க் பண்ணுறீங்கன்னா, இந்த ஒரு லோஸை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி எகெயின் ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஏரியா ஒரு ஸ்ட்ராங்காக நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ இந்த ஏரியாவிலேருந்து போன பையர் எகெயின் போனால் மேலே போக முடியல. ப்ரீவியஸாக குழப்பறேன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து போன பையர் இந்த ஏரியாவை ரீச் பண்ண முடியல. எகெயின் கீழே வந்துட்டான், டச் பண்ணாமல் மறுபடியும் ட்ரை பண்ணால் இந்த ஹைஸை இவனால் தொட முடியல. மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி கீழே வரான். மறுபடியும் இந்த ஏரியாவில் பாருங்கள், பையர் டச் பண்ணாலுமே இந்த ஹைஸை தொட முடியல. ஒரு பிரேக் அவுட்டை கொடுக்குறான். ஒரு பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் விக் லெவல் ரிஜெக்ஷன்ஸ் எடுக்கிறான். அதாவது டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு பார்த்தா தெரியும். டவுன் ஒரு அப், ஒரு டவுன் ஒரு அப், ஒரு டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் ஆகுது. அண்ட் தென் உள்ளே வரான், ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குறான். ப்ரீவியஸ் ஹைஸை பிரேக் பண்ணுறான். பையஸ் மேலே வந்திருக்கான். எகைன் சப்போர்ட்டுக்கு இந்த இடத்துல எடுத்திருக்கான். ஸோ இப்போ மார்க்கெட் கரண்ட்டாக வந்து பையிங்கில் இருக்குது. ஸோ அப்போ பையிங்கில் தான் இருக்குது. பையிங் தான் போகணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்ம ஜஸ்ட் ஒன் கேண்டில் தான் ட்ரேட் பண்ணுறோம். ஸோ செல்லிங்க்கு கிடைச்சாலும் நம்ம போகலாம். ஸோ இது ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், எந்த சைடு வந்து சார்ட் மூவ் ஆகுது அப்படின்னு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி வந்து பார்க்குறதுன்னு. ஸோ இந்த ஏரியாவில் வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட்ஸ் வந்து மார்க்கெட் எடுத்திருக்கான். எஸ், ஒரு பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் தென் ஹைஸை பிரேக் பண்ணோன்னே செல்லர்ஸ் உள்ளே வரோம். எகெயின் ஒரு பையர்ஸ் ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் எகெயின் உள்ள என்ட்ரி ஆகிறான்னா, இந்த ஏரியாவில் உள்ள செல்லர்ஸ் ஸ்டில் ஃபைட் பண்ணுறோம் அப்படின்றது அர்த்தமாக இருக்கும். பட் என்ட்ரி பாயிண்ட்டு இப்போதைக்கு நம்மளுக்கு இல்லை. மார்க் பண்ணி வச்சுட்டு ப்ரீவியஸாக எடுத்த சார்ட்டுக்கு உள்ளே போய் பார்ப்போம். இதில் தான் நம்ம ட்ரேட் எடுத்தோம். ஐ திங்க் எதில் எடுத்தோம் எனக்கே மறந்துச்சு. இந்த இடத்துல எடுத்தோன்னு நினைக்கிறேன். எஸ், இந்த இடமா, எந்த இடத்துல எடுத்தோன்னே எனக்கே மறந்துச்சு. கரெக்டு, ஏதோ ஒரு இடத்துல எடுத்தோம். எந்த இடம்னு எனக்கே மறந்து போச்சு. இந்த சார்ட்டு தான் எடுத்தோம். இந்த சார்ட் இல்லையா, ஏதோ ஒரு சார்ட்டில் எடுத்தோம். யா, இந்த சார்ட்டில் எடுத்தோம். வேறு ஏதோ சார்ட்டில் போய் பார்த்துருக்கேன். பைத்தியார். நல்ல ஒரு ரிஜெக்ஷன். நான் ஆல்ரெடி சொன்னேன் இது ஒரு பையிங் பாயிண்ட்டுன்னு. வெயிட் அ செகண்ட், இதை டெலீட் பண்ணி விட்ருவோம். இது எதுக்கு இங்கே லெவலையே காணும். இதை ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா. ஸோ இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா டச் பண்ணோடனே எகெயின் ஒரு பையிங் கேப் டவுன், பையர்ஸ் என்ட்ரி. எகெயின் ஒரு செல்லர்ஸ் கேப் அப் ஓப்பன் பண்ணி வந்திருக்கான். டவுன் எகெயின் ஒரு. இப்போ மார்க்கெட்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை. என்னதான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பையிங் இருக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் இங்கே க்ளோஸ் ஆகுது, ஓப்பனிங் இங்கே ஆகுது. எஸ், இங்கேருந்து போய் மேலே இங்கே க்ளோஸ் வைக்கிறான். எகெயின் கீழே மேலே ஓப்பன் ஆகிட்டு இங்கே க்ளோஸ் பண்ணுறான். எகெயின் இங்கே ஓப்பன் ஆகுது. ஸோ இப்படி மாறி ஓப்பன் ஆகும்போது என்ன ஆகுன்னா, நம்ம நினச்ச கேண்டில் நெக்ஸ்ட்டு வருமானது கேட்டிங்கன்னா டவுட்டு. ஸோ இது மாதிரி அதிகமான கேப் அப் கேப் டவுன்ஸ் இருந்தால் வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஒரு டைம் 2 டைம்னா பரவாயில்ல. 3-4 டைம் போகுதுன்னா ஜஸ்ட் அவாய்ட் இட். ஓகே, சேம் இந்த மார்க்கெட்டும் அதே மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி வீடியோன்னு எடுக்கிற நேரத்தில் பார்த்து எந்த ஒரு ட்ரேடும் கிடைக்க மாட்டேங்குது எனக்கு. இந்த ஏரியாவில் நம்மளுக்கு நல்ல ஒரு செல்லர்ஸ் இருக்கான். செக்ஷன்ஸ் எடுத்து அவன் கீழே வந்தாலும் பையிங் பாயிண்ட் இந்த இடம் அந்த அளவுக்கு இல்லை. இந்த இடத்துல தான் பையர்ஸ் பாயிண்ட்டே இருக்குது. மேபி இங்கே டச் பண்ணால் நம்மளுக்கு செல்லிங்க்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். இந்த மார்க்கெட் நம்மளுக்கு சூட்டபுளாக இல்லை, இருந்தாலும் வச்சிடலாம். ஓகே, இந்த இடத்துல நம்மளுக்கு செல்லிங்க்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் இந்த கேண்டலோட மூவ்ஸை பார்த்துட்டு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுவோம். நான் சொல்லியிருப்பேன், ஒரு செல்லர் கேப் அப் கேப் டவுன் தான் வந்துட்டுருக்கான்ட்டு. அப்படின்போது இவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் வந்து ஒரு லெவல் ஃபில் பண்ணுதுன்னா மோஸ்ட் லைக்லி வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் அவனோட ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ அதை டச் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆகிட்டான். ஸோ நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை இப்போதைக்கு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் போகலான்னு நினைக்கிறேன் புட்டுக்கு. பட் நம்மளுக்கு இவ்வளோ பெரிய கேப், நம்ம கொஞ்சம் கேப் தேவைப்படுது.
ஓகே, கேப் டவுன் வேறு ஓப்பன் ஆயிடுச்சு. இது கஷ்டம், நிறையா கேப் அப் டவுன் ஆகுது. ஐ திங்க் இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் ஓட்டி தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹை ஸ்லோஸ் எல்லாமே குப்பை மார்க்கெட்டாக இருக்குது. பார்ப்போம். ஓ, பிரேக் அவுட்டே கொடுத்துருக்கானா? இந்த இடத்துல நம்மளுக்கு என்ட்ரி இருந்திருக்கு. பட் இங்கிருந்து தான் பயஸோடைய மூவ்ஸை கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கான். எகெயின் இந்த ஏரியான்றது அந்தளவுக்கு கன்சிடர் இல்லை. இந்த ஏரியா அவன் டச்சும் பண்ணாமல் தான் மேலே போயிருக்கான். ஸோ மோஸ்ட் லைக்லி இங்கே வரக்கு பாசிபிலிட்டிஸ் இருந்திருக்கு. பட் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, எனிவே டவுன். சரியான ஸ்ட்ராங் செல்லர்ஸ். என்ட்ரிஸ் கிடைக்கலை. இந்த மார்க்கெட் பேடு. இந்த மார்க்கெட் பார்ப்போம். இந்த கேண்டலோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு. ஏன்னா பாருங்கள், உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல ஒரு ரேஞ்சு டவுன், இந்த இடத்துல சப்போர்ட், மேலே எகெயின் டவுன், ஒரு அப், ஒரு எம் பேட்டர்ன் மாதிரி கீழே வரான். ஆனால் சப்போர்ட் எடுக்காமே சரியான அப் கொடுத்துட்டான். ஸோ இஃப் திஸ் கேண்டில் ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்மளுக்கு செல்லிங்க்கு வாய்ப்பு இருக்குது. பட் அவன் பிரேக் அவுட் பண்ண ஒரு ரீசன்னால் இந்த இடத்துல அவன் வந்து இந்த லெவல் வந்து சப்போர்ட்டாக சேஞ்ச் ஆகுது. ஸோ செல்லிங்கிலேருந்து சப்போர்ட்டாக சேஞ்ச் ஆகிறதுனால மோஸ்ட் லைக்லி ஓகே, எனக்கு இந்த மேலே உள்ள லெவல் வந்து நான் ஒரு புட்டுக்கு நான் வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். பட் அது வரணும். அதாவது இந்த ஏரியா டச் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவன் வந்துடணும். வந்தால் நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இந்த ஏரியாவில் நல்ல ஒரு ரிஜெக்ஷன் இருக்குது. டக்குன்னு டச் பண்ணிட்டான். உங்களுக்கு இங்கே தெரியுதா இல்லையான்னு தெரியல. இந்த இடத்துல நல்ல ஒரு ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த ஏரியாவில் இங்கிருந்தால் பயஸ் மேலே போயிருக்கான். லெவல் டச் பண்ணி கீழே வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல தான் நல்ல ரிஜெக்ஷன் கிடச்சிருக்கு. ஸோ ஆல்ரெடி என் பிரேக் அவுட் வேறு மறுபடியும் கொடுத்துட்டான். ஸோ மேபி இந்த கேண்டலில் ஃபைட் பண்ண ஒரு பையர் இந்த லெவல் டச் பண்ணி டக்குன்னு ரிவர்ஸ் ஆகிட்டானா. ஸோ அப்படியும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து டச் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்துடலான்னு பார்த்தோம். பட் டச் ஆகலை. எகெயின் ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் தான் உள்ளே என்ட்ரி ஆகிறான். என்ட்ரியும் கிடைக்க மாட்டேங்குது, ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, செல்லர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்கான். கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சு. எல்லாத்துலேயுமே கேப் டவுன் மயிறு மாதிரி போய்ட்டு. ஸோ இந்த இடத்துல ஏதோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நியூ ஹைஸ். ஸோ இந்த கேண்டலோடைய பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு காலுக்கு ட்ரை பண்ணலாம். ஒரு லெவல் பிரேக், நல்ல ஒரு ரிஜெக்ஷன்ஸ். ஓகே, நான் இந்த இடத்துல ஒரு கால் ஆப்ஷன் இங்கேருந்து எடுத்துடுறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல இவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் வரக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். இந்த இடத்துல ஒரு வீக்கான செல்லர் உள்ளே க்ளோஸ் பண்ணலாம். இந்த லெவலுக்குள்ளே க்ளோஸ் பண்ணலாம். ஜஸ்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு. ஓகே, நம்ம நினச்ச மாதிரியான கேண்டல் இங்கே பர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ மேபி திஸ் இஸ் ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கான். இந்த ஏரியாவில் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு லெவல்னால் நம்மளுக்கு ரொம்ப கீழே டவுனாக இருக்குது. கம்மிங் கேண்டலோடைய பர்ஃபார்மன்ஸை பார்ப்போம். நான் சொல்லியிருப்பேன் 2 கண்டினியூ லாஸ்னால் க்ளோஸ் பண்ணிடுவேன்னு. ஸோ மேபி எனக்கு 2 கண்டினியூ லாஸஸ் இப்போ வந்துச்சுன்னா நான் இப்போ எடுக்கக்கூடிய ட்ரேட் எனக்கு லாஸ் ஆச்சுன்னா நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். பிரேக் அவுட் ட்ரை பண்ணியிருக்கான். அண்ட் இட் டச் திஸ் லெவல்ஸ் டூ. நான் சொன்ன மாதிரி பையிங்க்கு ட்ரை பண்ணுறப்ப இது ஒரு எக்ஸாஸ்டிங்கான மூவாக கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் கேண்டல் ஒரு ஃபுல் ஸ்ட்ராங்
செல்லர் கேண்டலை மேக் பண்ணி அவன் இங்கே க்ளோஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளுக்கு அடுத்த கேண்டில் நம்மளுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ்ன்றனால நம்மளால் ரிஸ்க் எடுக்க முடியாது இப்போதைக்கு. இந்த இடத்துல இன்னுமே வந்து பயஸோடைய ஃபைட் இருந்தாலும் எகெயின் அண்ட் எகெயின் செல்லர்ஸ் வந்து அவனை கேப்பை ஃபில் பண்ண பார்க்குறான். பார்ப்போம், இதுலேயும் என்ட்ரி கிடைக்கல. என்றைக்குன்னு பார்த்து ட்ரேட்ஸ் எதுவுமே சரியாக கிடைக்கல எனக்கு. மேபி நெக்ஸ்ட்டு கேண்டில் ஒரு செல்லிங்க்கு வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மேக் பண்ணலாங்க. ரிஸ்க் எடுக்க முடியாது, ஏன்னா இன்னும் ஒரே ஒரு லாஸ் ஆச்சுன்னா இன்றைக்கி டே நான் க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். வேறு வழியே இல்லை, கையை கட்டிட்டு கொண்டிருக்கேன். நோ என்ட்ரிஸ். ஸ்டில் அவன் டச்சே பண்ணலைன்னு நினைக்கிறேன். டச் பண்ணலை, லைட்டாக தெரியுது. இதையும் கேப் அப்பவும் வெங்காயம் மாதிரி இருக்குது. ஓகே, இங்கே டச் பண்ணிட்டான். மேபி என்னுடைய ப்ரிடிக்ஷன் என்னென்னா, இப்போ போகிற மார்க்கெட் இருக்குல்ல, இப்படி கீழே வந்து இந்த இடத்துல ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் பண்ணி இதை பிரேக் பண்ண ட்ரை பண்ணலாம். என்னுடைய ப்ரிடிக்ஷன் இது நம்பர் 1. ஓகேங்களா. செகண்ட் ப்ரிடிக்ஷன் என்னென்னா, இதை பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்து இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டை எடுத்துகிட்டு போகலாம். ப்ரிடிக்ஷன் நம்பர் 2. ஸோ பார்ப்போம், ஆனால் நம்ம நினச்ச மாதிரி போகாது, பார்ப்போம். இதுக்கு நடுவில் எனக்கு எந்த லெவல்ஸும் அந்தளவுக்கு இல்லை. அந்தளவுக்கு எனக்கு இல்லை. மேபி நெக்ஸ்ட் கேண்டில் கீழே வரலாம், பட் didn't want to take risk. மார்க்கெட் ரொம்ப பேட் ஆயிடுச்சு. இது ஐ திங்க் வீடியோ ரொம்ப லாங்காக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஒரு ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் நான் அட்டாச் பண்ணுறேன். முடித்தோடனே ஒரு ட்ரேட் கிடச்சிருச்சு. ஸோ அதனால் நான் இந்த இடத்துல எடுத்திருக்கேன். ஸோ இந்த ட்ரேட் முடிட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லைனா என் கை ஆட்டோமேட்டிக்காக போய் மவுஸை கிளிக் பண்ணிடும் அடுத்த ட்ரேடுக்கு. ஸோ அதனால் நான் கட் பண்ணிக்கிறேன். ஐ மீன் கையை கட்டிட்டு உட்காந்துருக்கேன்னு சொல்ல வரேன். ஸோ பார்ப்போம் இந்த ட்ரேட் எப்படி போகுதுன்னு. என்னுடைய ப்ரிடிக்ஷன் இந்த இடத்துல ஒரு பையர் வரணும். கமான் டியூட். கடைசி வரைக்கும் நம்மளை ஹார்ட் அட்டாக்லேயே வச்சுருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். நான் அதனால தான் அதிகமாக ரிஜெக்ஷன் ட்ரேட்ஸ் எடுக்கிறது. எனக்கு இந்த இடத்துல க்ரீன் வரும்னு நான் ஏன் ஒரு ட்ரேட் எடுத்தேன்னா, பிகாஸ் ஆஃப் நான் என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு வந்தேன். லைனாக ஸ்கிப்பே பண்ணாமல் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல நான் வந்து பயஸ் இருக்கான் அப்படின்னு வந்து ஆல்ரெடி சொல்லிகிட்டே இருந்தேன். டச் பண்ணி பயஸோட ஃபைட் எடுத்தாலுமே ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துட்டு தான் தெரிஞ்சிருக்கும். ஒரு லெவல் அவன் டச் பண்ணிட்டு போயிருந்தானா இவ்வளோ பெரிய கேப் விட்டுட்டு போனோன்னா மேக்ஸிமம் அந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போகும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எகெயின் செல்லிங் ப்ரெஷர் எடுத்து வந்து கேப்பை வந்து ஃபில் பண்ணிட்டான். லெவலை இங்கே வந்து டச் பண்ணிட்டான். டச் பண்ணி போனால் நெக்ஸ்ட் கேண்டில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டாக கன்சிடர் ஆகுது. வெயிட் செகண்ட், இது வால்யூம் ஃபுல்லாக வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ டச் பண்ணிட்டு மேலே போகிறான். நெக்ஸ்ட்டு கேண்டிலில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு செல்லர்ஸ் வரான். எகெயின் எதுக்காக? இந்த ஒரு கேப் ஃபில்லிங்காக. ஓகேங்களா, இன்னும் ஒரு கேப்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு கேப் ஃபில்லிங் இருக்கிறக்காக அப்படின்னு நினச்சேன். நான் என்ன நினச்சேன், இந்த கேண்டில் இந்த பர்டிகுலர் கேண்டில் இந்த கேப்பை ஃபில் பண்ணிடும் அப்படின்னு நினச்சேன். பட் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கேண்டில் இதுலேயே க்ளோஸ் ஆயிடுச்சு. க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன ஆயிடுச்சு, நெக்ஸ்ட்டு கேண்டில் பார்த்திங்கன்னா ஒரு கேப் டவுன் ஓப்பன் பண்ணிடுச்சு. ஸோ எனக்கு இது ரொம்பவே அட்வான்டேஜாக போயிடுச்சு. ஓகே, கண்டிப்பாக வந்து பயஸோடைய புஷ் இருக்கும். ஆல்ரெடி 4 கேண்டில் பயஸ் புஷ் இருக்குது. ஸோ கேப் டவுன் வேறு ஓப்பன் ஆகிருக்கு. அண்ட் தென் ஓகே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் இந்த இடத்துலேருந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட் வந்து கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். இதே நான் ஓப்பனிங் கொடுத்ததுன்னா எனக்கு வந்து இது லாஸ். ஸோ கீழே வர விட்டு லெவல்லேருந்து என்ட்ரி எடுத்தேன். திஸ் இஸ் கால்டு ரிஜெக்ஷன் ட்ரேட்ஸ். ஸோ அண்ட் தென் ஒன் மோர் திங், நீங்கள் வந்து கேப் அப் கேப் டவுன்ஸை பற்றி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சுன்னா ஒன்ஸ் உங்களுக்கே தெரிஞ்சிடும், ஓகே இது இதுக்காக தான் வருது அப்படின்றது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் நான் ட்ரேட்ஸ் எடுப்பேன். உள்ளே வந்தேன்னா மார்க்கெட் நல்லா செலக்ட் பண்ணுவேன், நல்ல மார்க்கெட்ஸை செலக்ட் பண்ணுவேன். அண்ட் தென் சார்ட்ஸை வந்து அனலைஸ் பண்ணுவேன். ஓகே, எந்த சார்ட்டில் எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ ஃபஸ்ட்டு அதை சூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி வச்சுருவேன். அண்ட் தென் நான் அதில் வந்து ட்ரேட்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணுவேன்.
ஒரு மார்க்கெட் எனக்கு வந்து மொக்கையாக போகுதுன்னா அடுத்த மார்க்கெட் சூஸ் பண்ணி அதில் வந்து அனலைஸ் பண்ணுவேன். ஸோ இப்படி மாற்றி மாற்றி மேக்ஸிமம் மிஞ்சி போனால் ஒரு 2லேருந்து 3 சார்ட்ஸ் தான் வச்சுருப்பேன். வச்சு அது மூலிமா ட்ரேட்ஸ் எடுப்பேன். இது மாதிரி சார்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை, அதனால் இதையும் தூக்கிடுறேன். ஸோ இப்படி தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு டவுட்ஸ்லாம் நான் சொன்ன மாதிரியே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு எம் பேட்டர்ன் மேக் ஆகிருக்கு. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சொல்லியிருப்பேன் எகெயின் இங்கே போன ஒரு மார்க்கெட் கீழே வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்னை மேக் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது இது பிரேக் அவுட் பண்ணி கீழே உள்ள ஸ்ட்ராங் லெவலில் இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது. நான் 2 ப்ரிடிக்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ப்ரிடிக்ஷனாக நம்மளுக்கு என்ன இருக்குது, மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் வந்து க்ரியேட் பண்ணிடுச்சு. ஸோ இதெல்லாமே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா மட்டும்தான் எனக்கு தெரியும். நீங்கள் ஒரு சார்ட் உட்காந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும், ஓகே நம்மளுக்கு அடுத்த மூவ் இப்படி இருக்க போகுது அப்படின்னு. சார்ட்டையே பார்க்காம சும்மா வந்து ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம்னா அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. லைக் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து சார்ட்டை பார்க்குறது, அந்த ஒரு 4-5 நாள் கழிச்சு எகெயின் வந்து ட்ரேட் பண்ணுறது அப்படிலாம் இருந்தால் யூஸ்ஃபுல்லே கிடையாது. அதாவது ஸ்டார்டிங் பீரியடில் இஃப் யூ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா தென் நீங்கள் எப்போ வேணால் வந்து ட்ரேட் பண்ணலாம். நான் பாருங்கள் 3 நாள், நான் 2 நாள் வச்சு ட்ரேட் பண்ணி 3 நாளும் வச்சு ட்ரேடே பண்ணல, இன்றைக்கி தான் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அசால்ட்டாக ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம், இன்றைக்கி என்ன ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துருப்பேனா, ஒரு 1/2 மணி நேரம் உட்காண்டேன். ஸோ உங்களுக்கு வீடியோக்காக நான் ஷோ பண்ணுறதுக்காக ஒரு 100 ரூபாய் டார்கெட் வச்சேன். மேக்ஸிமம் மிஞ்சி போனால் நான் 100லேருந்து 300 500 அதுக்குள்ளே தான் இருக்கும். அதுக்கு மேலே வைக்க மாட்டேன். எனக்கு தெரியும் இந்த மார்க்கெட்டில் எவ்வளோ பண்ண முடியும் அப்படின்னு, அதாவது கன்சிஸ்டன்சியாக எவ்வளோ பண்ண முடியும் அப்படின்றது தெரியும். நான் நினைக்கலாம் 140 எடுக்கலாம், $240 எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் பண்ணலாம். பட் அதனால் உங்களால் 100% கன்சிஸ்டன்சியாக எடுக்க முடியாது யாராலையும். ஸோ கன்சிஸ்டன்சியாக பண்ணணுன்னா ஒரு ஸ்மால் டார்கெட், அதாவது பாசிபிளான ஒரு டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். பாசிபிளே இல்லாத ஒன்று வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து நான் அன்னைக்கு மேக் பண்ணினேன், அன்றைக்கி நான் $100 மேக் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட்டில் இன்றைக்கி போனீங்கன்னா உங்களால் இன்றைக்கி இடையே எப்போ வந்துருச்சா அது மேக் பண்ண முடியாது உங்களால். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தென் லைக் வரதில்லை. ஸோ லைக் பண்ணுங்கள், தென் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி நான் வீடியோஸ் வந்து போடுறேன். பை பாய்.